மனதை மயக்கும் அழகான மாலை வேளை, நெடுஞ்சாலை, அதிலே பள்ளிகள் விடும் வேளையில் ஆங்காங்கே பள்ளி வாகனங்கள் பறந்து கொண்டிருந்தது. அத்துடன் கூட்ட நெரிசலும் ஆங்காங்கே தென்பட்டது. கல்லூரி மாணவிகளும் மாணவர்களும் தங்களின் படிப்புகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். பரபரப்பு மிகுந்த மாலை வேளையில் அந்நெடுஞ்சாலையில் அழகாக காதிலே ஹெட்செட்டை அணிந்து கொண்டு குறுபூன் முறுவலுடன் ஒரு அழகான இளம் வாலிபன் ஹோண்டா ஷைன் வண்டியில் தன் வண்டியின் முன்புறத்தில் பெரும் பெரிய பேக்கை ஒன்றை வைத்துக்கொண்டு அழகாக மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தான். இந்த சூழ்நிலைகளை ரசித்தவாறு தன்னுடைய ஹெட்செட்டில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போதுதான் அடுத்த பாடல் ஒலிக்கத் தொடங்கியது. மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து, காத்து மழை காத்து என்ற பாடல் ஒலிக்கத் தொடங்கியது. அந்த பாடலை அவனும் முணுமுணுத்துக் கொண்டே வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான். அப்பாடல் முடிய போகும் முன்பே அப்பாடல் பாடிய வேலையா அல்லது தக்க வேளையில் அந்த பாடல் பாடியதா என்பதற்கேற்ப நன்கு இளம் வெயிலாக இருந்த சூழ்நிலை அப்பாடல் முடிவதற்கு முன்பே அந்த சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறியது. மேகங்கள் கருக்க தொடங்கியது. கருமேகங்கள் புடை சூழ ஆரம்பித்தது. சிலு சிலுவென்ற காற்று வீச தொடங்கியது. சற்று நேரத்திலே அது புயலை போல கிளப்பியது. இவ்வாறு சூழ்நிலை மாற்றத்தை உணர்ந்த அந்த வாலிபன் தன்னுடைய ஹெட்செட்டை அணைத்துவிட்டு வண்டியில் வேகம் எடுத்தான். ஏனெனில் அவன் கையில் வைத்திருந்த பெரிய பைக்குள் அன்றைய போட்டோஷூட்டுக்கான பிலிம்களும், டெலிவரிக்கு ரெடியாக இருந்த கல்யாண ஆல்பமும், எம்டி ஆல்பம் ஒன்று, அத்துடன் விலை உயர்ந்த கேமராக்கள் என பல பொருட்கள் அந்த பைக்குள் அடங்கி இருந்தது. இவை அனைத்தும் மலையில் நனைந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்திலே அவன் வண்டியை விரட்டினான். மிகுந்த வேகத்தில் சென்றான். அதை பார்த்த மலையானது, ஏங்கிட்டே போட்டி போடுறியா என்று சொல்லிக்கொண்டு அவனின் வேகத்திற்கு ஏத்தவாறு அவைகளும் புடை சொல்ல ஆரம்பித்தது. மலை சாரல் பொழிய தொடங்கியது. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தான் அவன். சற்று தூரத்தில் பார்த்தான். ஒரு கட்டிடம் தெரிந்தது. அக்கட்டிடத்திற்கு முன்பு போர்டிகோவும் இருந்தது. சரி, அங்கு போய் வண்டியை நிறுத்திடலாம் என்று எண்ணி அவன் விரைந்தான். வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு அவன் கையில் இருந்த பையை எடுத்துக்கொண்டு வேகமாக அந்த போர்டிகோவை நோக்கி ஓடினான். ஓடி நின்றான். மழையில் அப்பாடா, எப்படியோ பேக நனையாம கொண்டு வந்துடும் என்று சொல்லிக்கொண்டே எஞ்சியிருந்த ஈரப்பதத்தை தன்னுடைய சட்டையால் தொடைத்து விட்டான். சற்று நேரம் அங்கேயே நின்று கொண்டு மலையை ரசித்தான். ச்சே, எவ்வளோ அழகான கிளைமேட். ஆனா ரசிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சே. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மழை வந்திருந்தா ஜன்னலோரமா சூடா டீயை போட்டுக்கிட்டு ஒரு போண்டாவோ பஜ்ஜியவோ அம்மாவை போட சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே மழைய ரசிச்சா அடடடடா, ச்சே என்ன நல்லா இருந்திருக்கும் என்று எண்ணியவாறே பார்த்தான் மழையை. மழையோ நின்ற பாடு இல்லை. 1/2 மணி நேரத்திற்கு மேலாகியும் மழை பொழிந்து கொண்டுதான் இருந்தது. கால் வேற வலிக்குதே, ஏதாவது உட்காரலாமா என்று எண்ணி சுற்றுமுற்று பார்த்தான். பார்த்தவனுக்கு தெரிந்தது சில படிக்கட்டுகளும் உள்ளே நுழையும் நுழைவு வாயிலும். பாழா, இங்க ஒரு ஆபீஸ் மாதிரி இருக்கே, சரி என்ன பில்டிங்னு உள்ள போய் பார்க்கலாம் என்று எண்ணியவன் உள்ளே நுழைந்தான். நுழைந்ததற்கு பிறகுதான் தெரிந்தது ஆங்காங்கே மனிதர்கள் சலனமற்று தலை குனிந்து புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றனர் என்று. ஆம், அது நூலகம்தான். என்னது, வெளியே இவ்வளோ பெரிய மழை வருது, ஒருத்தர் மூஞ்சிலையும் ஒரு சலனமே இல்லையே என்று எண்ணியவாறு சரி நம்ம கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போலாம் என்று தான் உட்கார ஒரு இடம் தேடினான். சுற்றுமுற்றும் பார்த்த அவன் அந்நூலக கட்டிடத்திற்கு அருகிலே ஜன்னல் இருந்ததை பார்த்தான். அவன் பார்க்கும் போதும் வெளியில் மின்னல் பளிச்சென்று வெட்டியது. அந்த பளிச்சென்ற மின்னலின் ஒளியால் தன் கண்களை மூடினான். கண்களை மூடி சில வினாடிகள் கழித்து கண்களை திறந்தான். கண்களை திறந்த அவனுக்கு மீண்டும் ஒரு மின்னல் வெட்டியது. ஆம், இம்முறை அவன் கண்களுக்கு அல்ல, அவன் மனதிலே. வணக்கம் சகோஸ், இது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் அண்ட் நான் உங்க மஹி. ஓகே சகோ, நான் சொல்ல சொல்ல கதைக்களத்தை நீங்க கற்பனை செய்தால் மட்டுமே இந்த கதையின் தாக்கம் உங்களுக்கு கிட்டும். இனி கதைக்குள் பயணிப்போம்.
ஆம், இம்முறை மின்னல் வெட்டியது அவன் மனதிலே. அந்த ஜன்னலோரத்திலே அழகாக பளிச்சென்று மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொண்டு ஜன்னலோரத்திலே குனிந்த தலை நிமிராமல் ஒரு அழகான பதுமை அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தது. அதை கண்டதும் அவன் வியந்தான். சற்று நேரம் அவளையே திகைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களும் அவள் மீது குத்திட்டு நின்றது. சில வினாடிகள் கழித்து மீண்டும் ஒரு பயங்கர இடி சத்தம் கேட்டது. அந்த இடி சத்தத்தை கேட்ட பிறகுதான் அவன் நிலையை அடைந்தான். பிறகு அவனை அறியாமலே அவன் கால்கள் அவளை நோக்கி சென்றது. அவளிடம் சென்று அவளுக்கு எதிர்ப்புறம் உள்ள அந்த இருக்கையில் அமர்ந்து தன் தாடைகளுக்கு கைகளை நிறுத்தி அவளையே பார்த்தான். சில வினாடிகள் அவளையே பார்த்திருந்ததால் யாரோ நம்மள பாக்குறாங்களே என்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. உடனே தலையை தூக்கி பார்த்தாள். பார்த்ததும் பயந்து போனாள். ஹலோ, யார் நீங்க? ஏன் இங்க உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அதுவா, அது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுங்க, அதுக்குத்தான். என்கிட்டயா? நீங்க யாருன்னே தெரியாதே, என்கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்கணும்? அது ஒன்றும் இல்லைங்க, வெளியே பாருங்க, எவ்வளோ பெரிய இடி இடிக்குது, எவ்வளோ பெரிய மழை வந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படி தலை குனிஞ்சு இவ்வளோ நேரமா படிச்சுட்டு இருக்கீங்களே, அப்படி என்னங்க இருக்கு அந்த புத்தகத்துல அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன் என்று அவன் சொன்னதுமே அவள் கலகலவென சிரித்தாள். அவள் சிரிப்பு சத்தத்தை கேட்டு அவன் சிரிக்கவில்லை, மாறாக அவளை ரசித்தான். அவன் கண்களை ரசித்தான். அவன் அவள் கூந்தலை ரசித்தான். அவன் அவள் காதை ரசித்தான். அதில் ஆடிய அழகான கம்மலை ரசித்தான். அவன் கண்களை ரசித்தான். இவ்வாறு அவளையே முழுவதுமாக ரசித்தான். அவள் சற்று சிரித்துவிட்டு, இங்க இது ஒரு கவிதை புத்தகங்க. பாரதியார் இருக்காரு இல்லையா, அவரோட மனைவிக்காக எழுதின கவிதை தொகுப்புங்க. அதை படிக்கும்போது அதுல கிடைக்கிற ஃபீலிங்ஸ் இருக்கே, நம்ம வேற உலகத்துக்கு கொண்டு போயிடுங்க என்று அவள் சொன்னான். உடனே இவன், பாரதி தன் மனைவிக்காக எழுதின கவிதைய இந்த கார்த்தியோட மனைவி படிக்கிறது எவ்வளோ அற்புதமா இருக்கு என்று கமெண்ட் கொடுத்தான். என்ன சொன்னீங்க என்று கேட்டாள். அது ஒன்றும் இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட புக் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஓ, இன்ட்ரெஸ்டிங், இருக்கு ஒரு புக் இருக்கு, இந்தாங்க, இந்த புக்கு படிங்க. இது ரைட்டர் சுஜாதா எழுதுனது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது சைஃபை நாவலுங்க, ரொம்பவே த்ரில்லிங்காக அடுத்தடுத்து என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் என்று சொல்லி அந்த புத்தகத்தை கொடுத்தாள். அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு, அதை சரி, 2025 கூட சுஜாதா பாரதிதாசன் புக்கையே படிச்சுட்டு இருந்தா இப்ப இருக்கிற ரைட்டர்ஸோட புக்ஸ் எல்லாம் யார் படிக்கிறது, அப்புறம் அவங்க எப்படி டெவலப் ஆகுறது என்று கார்த்திக் கேட்டான். அதற்கு, யார் சொன்னா இப்ப இருக்கிற ரைட்டர்ஸோட புக்ஸ் எல்லாம் நாங்க படிக்க மாட்டோம், அதுவும் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. பெருமாள் முருகன், இமயம், சு வெங்கடேசன், சல்மா, இப்படிப்பட்ட ஆத்தர்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் பல ஆத்தர்ஸ் இருக்காங்க. அவங்களோட குட்டி குட்டி நாவல்ஸ் இருந்து பெரிய பெரிய கதைகள் வரைக்குமே நான் படிச்சிருக்கேன். அதுலயும் இவங்க சு வெங்கடேசன் இருக்காங்க இல்லையா, அவங்க எழுதுன வேல்பாரி கதை இப்போ ரீசெண்டா செம்ம ஹிட்டுங்க. அந்த கதையை படிக்கும் போதோ இல்ல ஆடியோவா கேட்கும் போதோ நம்ம அந்த ஏராக்கே போயிட்டு வர ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் என்று கடகடகடவென பேசியவளை ரசித்தான். அவள் என்ன வார்த்தைகளை பேசினாள் என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. ஓகே, சரி, நீங்க படிங்க என சொல்லிவிட்டான். சரி கூல், நீங்க எல்லாருமே படிக்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன் என்று சொன்னான். சரி, அப்ப நீங்களும் படிங்க என்று மீண்டும் புத்தகத்திற்குள் மூழ்கினாள் அவள். அவன் படித்தானோ இல்லையோ, அவளை ரசிக்க தவறவில்லை. இடையிடையே தன்னை பார்ப்பதை உணர்ந்த அவள் தலையினை தூக்கி அவனை பார்த்தாள். ஆனால் அவன் படிப்பதை போல பாவலா காட்டினான். மீண்டும் அவள் படிக்க தொடங்கினாள். இப்படியே சுமார் 1 மணி நேரம் கடந்தது. மழையும் நின்ற பாடில்லை. சரியாக 1/2 மணி நேரத்திற்கு பிறகு மழை நின்றது. அதை கவனித்தவள், ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ சார் என டெஸ்கை தட்டினாள். மழை நின்று போச்சு, எந்திருங்க, லைப்ரரி க்ளோஸ் பண்றாங்க, நான் புக்கை ரிட்டர்ன் பண்ணணும், படிச்சது போதும் என கூறினாள். ஆனால் அவன் பதிலளிக்கவில்லை. சார் சார் என இருமுறை டெஸ்கை தட்டி சத்தமாக அழைத்தாள். பின்னர் திடுக்கிட்டு எழுந்தவன், என்னாச்சு என்று கேட்டான். என்ன சார், படிக்கிறேன்னு புக்கை வாங்கிட்டு இப்படி தூங்குறீங்களே, இது லைப்ரரி, இங்க வந்து தூங்கினா எனக்கு பிடிக்காது என்று சொன்னாள். ஓ சாரிங்க 3 டேஸா கண்டினியூஸா ஒர்க்கு, சரியா தூக்கம் இல்லை, அதான் இந்த கிளைமேட்டுக்கும் இங்க இருக்கிற சைலண்ட்டுக்கும் நல்லா அசந்து தூங்கிட்டேன். அப்படியா, ஏன் என்னாச்சு, அப்படி என்ன வேலை செய்றீங்க?
ஐம் அ ஃபோட்டோகிராஃபர். ஸோ 3 டேஸாக செம்ம முகூர்த்தங்க. அதனால அடுத்த ஃபோட்டோஷூட் இருக்குதா, ஸோ எனக்கு தூக்கமே இல்லைங்க. ஓ, ஓகே ஓகே, சரி மழை நின்றுடுச்சு, ஸோ வீட்டுக்கு போய் நல்லா தூங்குக என்று சொன்னாள். அண்ட் இந்த புக்கு கொடுங்க, நான் ரிட்டர்ன் பண்ணணும் என்று கேட்டாள். நான் இன்னும் படிக்கவே இல்லையே. நான் அப்புறம் தரேன் என்றான். இல்லைங்க, இது நான் சைன் போட்டு எடுத்தது, ஸோ நான் ரிட்டர்ன் இன்னைக்கு கண்டிப்பாக செய்யணும், இல்லைனா ஃபைன் போட்டுருவாங்க. சரி, ரிட்டர்ன் பண்ணிட்டு அதை நீங்களே எனக்கு சைன் பண்ணி கொடுங்க. எதுக்குங்க? நான் எதுக்குங்க உங்களுக்கு பண்ணணும், நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது என்று கூறினாள். அதை இப்போ பார்த்தமே, எனக்காக இது கூட பண்ணக்கூடாதா என்று கேட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, இது என்ன உங்ககிட்ட ரோதனையா போச்சு? கொடுங்க, எனக்கு லேட் ஆகுது, நான் போகணும் என்று சொன்னாள். இங்க ப்ளீஸ்ங்க, எனக்காக பண்ணுங்க, சத்தியமா நான் ஏமாத்த மாட்டேன், என்னை நம்புங்க, இதோ என்னோட விசிட்டிங் கார்டு ப்ளீஸ் என்று கெஞ்சினான். சற்று யோசித்தவள், ஏங்க நீங்களே சைன் போட்டு எடுத்துக்கலாம் தானே, என்கிட்ட மெம்பர் என்று கேட்டாள். அதுக்கு எனக்கு இங்க மெம்பர்ஷிப் கார்டு இருக்கணும் தானே என்று கேட்டான் அவன். லைப்ரரியன், யாருங்க இன்னும் உள்ள இருக்கிறீங்க, சீக்கிரம் வாங்க, நான் கிளம்பணும், திரும்ப மழை வர மாதிரி இருக்கு என்று சத்தமிட்டான். இதை கேட்டவன், எங்க ப்ளீஸ் 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 என்று கெஞ்சினான். சரி வச்சுக்கோங்க, நான் 2 days எக்ஸ்டெண்ட் கேட்குறேன், பட் 2 days கழிச்சு கண்டிப்பா கொண்டு வரணும், என்னை சீட் பண்ணிடாதீங்க என்று சொன்னாள். ஐயோ, லைஃபை போய் யாராச்சும் சீட் பண்ணுவாங்களா என்று சொன்னான். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்னீங்க? இல்ல லைப்ரரியனை போய் யாராச்சும் சீட் பண்ணுவாங்களான்னு சொன்னேன் என்று சிரித்தான். இருவரும் பேசிக்கொண்டே லைப்ரரியன் அருகில் சென்றார். சார், இந்த புக்கு ஏமா எதனாலும் நாளைக்கு பேசிக்கலாம், இப்ப கிளம்பு என்று அவசரப்படுத்தினான். அவர்களும் சரி என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்தனர். சரிங்க, நான் வரேன் என்று சொன்னான். சரி, 2 daysல மறக்காம கொண்டு வந்து கொடுத்துருங்க, அப்பதான் நான் நெக்ஸ்ட் புக்கை எடுக்க முடியும் என்று கூறினாள். ஓகேங்க. ஆமா, உங்க பேர் என்ன என்று கேட்டான். எதுக்கு? கிளம்புங்க, எனக்கு டைம் ஆச்சு என்று சொல்லி நடந்தாள். சரி சரி, நான் கேட்கல, வாங்களே அப்படியே பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றேன் என்று கூறினான். நோ தேங்க்ஸ், எனக்கு கால் இருக்கு, நானே போய்க்கிறேன், நீங்க போங்க என்று சினுங்கினாள் கோவத்தில். ஓகே ஓகே, கூல் கூல், விசிட்டிங் கார்டு பத்திரமா வச்சுக்கோங்க, கால் பண்ணுங்க, பேசலாம் என்று கூறினான். எதுக்கு நான் கால் பண்ணணும்? நான்லாம் கால் பண்ண மாட்டேன், நீங்களே எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. சரி பாய் என்று அவன் கூறினான். இவளும் அவன் செல்வதை பார்த்து கொண்டே இருந்து புன்னகைத்தாள். செல்லும் வழியெங்கும் அவளின் முகமாக தெரிந்தது அவனுக்கு. புன்முறுவலுடன் பயணித்தாள் அவளும் அவனும். 2 நாட்கள் கழித்து அவனின் வருகைக்காக காத்திருந்தாள். ஆனால் அவன் வரவில்லை. லைப்ரரியும் மூடும் நேரம் வந்துவிட்டது. வருத்தம் மற்றும் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினாள் அவள். 4ஆம் நாள் ஆகியும் அவன் வரவில்லை. லைப்ரரியில், ஏமா அந்த சுஜாதா புக்கு எடுத்துட்டு எவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் ரிட்டர்ன் பண்ணாமலே இருக்க என கேட்டுவிட்டார். என்ன செய்வது என்று தெரியாமல், இன்னும் கொஞ்சம் இருக்கு, படிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் சார் என்று சொன்னாள். நாளைக்கெல்லாம் பண்ணிடு, வேறொருத்தர் புக் பண்ணியிருக்காரு என்று சொன்னான். கவலையுடன் வீட்டிற்கு வந்தவள் அவன் கொடுத்த கார்டை கையில் எடுத்து அவன் அலைபேசிக்கு தொடர்பு கொண்டாள். ஆனால் பலமுறை முயற்சித்தும் அவளின் அழைப்பு ஏற்கவில்லை. போச்சு, ஏமாந்துட்டமா, ஐயோ, புக் அமௌண்ட் ஃபைன் கட்ட சொல்லுவாங்களே, பிளாக் மார்க் வேற விழுந்துடுமே, என்ன செய்யறது என தெரியாமல் திகைத்து நின்றாள். அவனின் பெயர் கூட கேட்காம விட்டுட்டோமே என எண்ணியவள் அவளின் விசிட்டிங் கார்டை பார்த்து அதிலுள்ள அந்த போட்டோஷாப் பெயரை வைத்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தேடினாள். நல்ல வேளை கிடைத்தது. அதில் அவனின் புகைப்படமும் இருந்தது. உடனே அதன் மூலம் மெசேஜ் செய்தாள். தான் யார் என்பதையும் அறிவித்தாள். ஆனாலும் பயனில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பினாள். தப்புதான், முன்பின் தெரியாதவங்கள நம்புனது ஏன் தப்புதான் என அழுதாள். சரி, மறுநாள் லைப்ரரிக்கு போய் அமௌண்ட் கட்ட வேண்டியதுதான் என எண்ணியவள் மறுநாள் லைப்ரரிக்கு செல்லாமல் விட்டுவிட்டாள். ஆனால் நூலகத்திலிருந்து அழைப்பு வந்தது. அதை எடுத்து பேசினாள். ஹலோ சார், சொல்லுங்க சார். ஏமா எங்கம்மா அந்த புக்கு? இங்க ஒருத்தர் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றாரு. நேத்தே நீ போனதுக்கு அப்புறம் வந்து கேட்டாரு, புக்கு நாளைக்கு வந்துடும்னு சொன்னேன். இன்னைக்கே வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாரு, சீக்கிரமா வாமா என்று கூறினான். அப்படியா சார்? சார் சொல்லுமா. ஓகே சார், நான் வரேன் என்று சொன்னவள் பேசாமல் உண்மையை சொல்லி ஃபைன் பிளஸ் புக் அமௌண்ட்டை கட்டிடலாம், பிளாக் மார்க் போடாம பாத்துக்கலாம் என எண்ணினாள். உடனே நூலகத்திற்கு விரைந்தாள்.
நூலகத்திற்கு சென்று அந்த அலுவல் அதிகாரியிடம் பக்கத்தில் சென்றாள். பயத்துடன் தயங்கி தயங்கி நின்றாள். அவள் சார் என அழைத்தவுடன், ஹலோ எல்லச்சுடிதார் மேடம், சௌக்கியமா என்று சத்தமாக ஒரு குரல் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அதே இடத்தில் அதே சட்டை அணிந்து அமர்ந்திருந்தான் கார்த்திக். அவனை கண்டதும் உள்ளம் மகிழ்ந்தாள். உடனே வேகமாக அவன் அருகே சென்றாள். ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏன் இத்தனை டேஸ் ஆச்சு? எந்த கால் பண்ணாலும் எடுக்கல, டிஎம் பண்ண எதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல. நம்பினவங்களை இப்படிதான் ஏமாத்துவீங்களா என பேசிக்கொண்டே போனாள். ஹலோ 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 மேடம், கூல் கூல் கூல், ஏன் இவ்வளவு கோவம்? கொஞ்சம் உட்காருங்க என்று சொன்னான். நான் உட்கார வரல, முதல்ல புக்கு கொடுங்க, நான் ரிட்டர்ன் பண்ணணும் என்று கடுகடுத்தாள். சரி என்று அந்த புத்தகத்தை அவளிடம் தந்தாள். அவள் உடனே அதை எடுத்துக்கொண்டு போய் லைப்ரரியனிடம் ஒப்படைத்து விட்டாள். மீண்டும் வேறு ஒரு புத்தகம் எடுக்க போனாள். கார்த்திக்கும் பின்னாடியே சென்றான். இங்க நில்லுங்க, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அன்னைக்கு உங்ககிட்ட புக்கு வாங்கிட்டு போனேன்னா அன்னைக்கு நைட்டே சடனா டெல்லி போற வேலை வந்துருச்சுங்க. அர்ஜென்ட் ஒர்க் வேற. சோ கால்ஸ் அட்டன் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு நாளைக்கு 1000 கால்ஸ் வரும். சோ போன் சைலண்ட்ல போட்டுட்டு நான் கான்ஃபரன்ஸ் அப்புறம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பிஸி ஆயிட்டேன். ஃபைனலி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அதுல வந்து டிஎம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீங்க அனுப்பதை பார்த்தேன். எனக்கு அப்போதான் மெமரி வந்தது. உடனே அவசர அவசரமா ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி மார்னிங்கே சென்னை டு சேலம் வந்து வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு நீங்க வரதுக்குள்ள புக் எடுத்துட்டு வந்துடணும்னு அவசர அவசரமா வந்தேன். பார்த்தா அப்போதான் நீங்க பஸ் ஏறி போனீங்க. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம லைப்ரரியன் கிட்ட வந்து உங்க போன் நம்பர் கேட்டேன். அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே மெம்பர்ஷிப் வாங்கி அன்னைக்கு நீங்க என்கிட்ட கொடுத்த புக் வேணும்னு டிமாண்ட் பண்ணேன். அப்பதான் உங்ககிட்ட அவரு சொன்னாருல்ல, சரி இன்னைக்காவது வருவீங்கன்னு 1 ஹவருக்கு மேல வெயிட் பண்ணா நீங்க வரவே இல்ல. அதனாலதான் புக் வேணும்னு பிரஷர் கொடுத்தேன். அட் ஃபைனலி யூ ஹியர் என்று அனைத்தையும் சொன்னான். இதை கேட்ட அவள் சற்று மனம் குளிர்ந்து அவனை பார்த்தாள். சாரிங்க என கேட்ட கார்த்தியை பார்த்து இட்ஸ் ஓகே என்று புன்னகைத்தாள். பின் அவள் தேடிய புத்தகமும் கிடைத்தது. அவள் இடத்திற்கு சென்று அமர்ந்தாள். கார்த்தியும் சென்று அமர்ந்தான். பின் இருவரும் புத்தகத்தை பற்றி பகிர்ந்து கொண்டனர். சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொன்னான். அவள் கார்த்தியும் சரி போலாம் என எழுந்து கிளம்பினர். சார் நீங்க கேட்ட புக்கு வந்துடுச்சு என அழைத்தார். வேண்டாம் சார், இனி அது தேவையில்ல என்று சொன்னான். நீங்க தான் அந்த புக்கை படிக்கவே இல்ல தானே, வாங்கி போய் படிக்கலாம் தானே என்று கேட்டாள். இல்ல நான் அன்னைக்கே படிச்சுட்டேன். பிளைட்ல உங்களை சந்திக்க வந்த இல்லையா, அப்ப டைம் இருந்தது இல்லையா, அப்பயே நான் படிச்சுட்டேன் என்று சொன்னான். இருவரும் நூலகத்தை விட்டு வெளியேறினர். கார்த்திக்கும் வண்டி எடுத்தான். அவளும் நடந்து செல்ல தொடங்கினாள். ஏனோ ஒரு இனம் புரியாத இணைப்பு உருவானதை போல் அவள் உணர்ந்தாள். அவனை அழைப்பதற்குள் அவனே அவளை அழைத்தான். எங்க எல்லச்சுடிதார், இன்னும் எத்தனை டேஸ்க்கு இப்படி கூப்பிடுறது? உங்க பேரு என்னன்னு சொல்லுங்க என்றான். ஏன் லைப்ரரியன் சொல்லலையா நீங்க கேட்டப்போ? இல்ல, அவரு டீடைல்ஸ் ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி நான் வரேன் என்று சொன்னாள். இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா என்று கேட்டான் வருத்தத்துடன். அவள் மௌனம் காக்கவே சரி நான் வரேன் என்று வண்டியை முறுக்கினான். உடனே அவள் கத்தி சொன்னாள், என் பேரு பிரியா என்று. அவனும் சிரித்துக்கொண்டே வண்டியை முறுக்கி சென்றான். அவளும் வெக்கத்தில் தலை குனிந்து நடந்தாள். இவர்களின் சந்திப்பு வாரம் 2 முறை என தொடர்ந்தது. அப்படி ஒரு நாள் கார்த்திக் கேட்டான், உன் நம்பர் என்ன, சொல்லவே இல்லையே என்று. அதற்கு பிரியா சொன்னாள், நம்பர்லாம் வேணாம், நாம இப்படியே பேசிக்கலாம், சந்திச்சுக்கலாம் என்றாள். முதலில் முகம் சுளித்த கார்த்திக் பின்ன சரி நாம 80s லவர்ஸாவே இருந்துட்டு போவோம், பேப்பர் லைப்ரரி புக் இப்படி இல்லாம காதல் மலரட்டுமே என்றான். இதை கேட்ட பிரியா, என்ன காதலா, யார் சொன்னா, எனக்கு அப்படியெல்லாம் எந்த எண்ணமும் உங்க மேல கிடையாது என்றாள். இதை கேட்டு சிரித்த கார்த்திக், சரி உனக்கெல்லாம் விடு, ஆனா எனக்கு இருக்கு என்று அவளிடம் தன் மனதை சொன்னான். இதை கேட்ட பிரியா, சரி சரி எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன் என்று சொன்னாள். உடனே போயிடுமா, பாரு மழை வர மாதிரி இருக்கு என்றான். இருந்தா இருக்கட்டும் என கூறிவிட்டு மளமளவென நடந்தாள். அவள் வாசலில் காலை வைக்கவும் மழை அவள் மீது தூவவும் சரியாக இருந்தது. ஏய் பிரியா, வா, மழையில போகாத, காய்ச்சல் வந்த போது நான் எதுவும் சொல்லல என்று கார்த்திக் கத்தினான். அவள் கேட்காது போல் சென்று விட்டாள். அதை பார்த்து ரசித்த வண்ணம் நின்றான் கார்த்திக். இப்படியே இவர்களின் சந்திப்பு தொடர்ந்தது. ஒரு நாள் கார்த்திக்கு டெல்லி சென்று 1 வருடம் அங்கேயே தங்கி வேலை பார்க்க வேண்டும் என்ற ஒரு படப்பிடிப்பு குழுவிடமிருந்து அழைப்பு வந்தது.
நல்ல சம்பளம் மற்றும் தன் திறமையை நிரூபிக்க சரியான தருணம் என்றும் உணர்ந்தான். சரி என்றான். ஆனால் பிரியாவிடம் இதை எவ்வாறு சொல்வது என தயங்கி தவித்தான். அன்று அவர்களின் சந்திப்பு வழக்கம் போல் நிகழ்ந்தது. அப்போது இதை எவ்வாறு சொல்வது என தவித்த அவனை கண்டு, பிரியா, என்னாச்சி, ஏன் ஒரே பதட்டமா இருக்கீங்க என்று கேட்டான். அதற்கு அவன், பரவாயில்லையே, என் ஃபேஸ பாதி புரிஞ்சுக்கிற, கிரேட். அது எனக்கு ஒரு 1 இயர்க்கு டெல்லியில ஷூட் இருக்கு, நல்ல சேலரி அண்ட் எனக்கான ஒரு வாய்ப்பும் கூட. சோ அதனால ஓகே சொல்லிட்டேன். சரி, இப்போ அதனால என்ன என்று பிரியா கேட்டதும் கார்த்திக் திகைத்தான். அதனால என்னவா? நான் டெல்லிக்கு போயிட்டா உன்னை எப்படி பாப்பேன், உன்கிட்ட எப்படி பேசுவேன், அண்ட் சார பார்க்காமையும் மேடத்தால இருக்க முடியாது தானே என்று கார்த்திக் சொன்னதும், இல்லை அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நீங்க எங்க இருந்தாலும் நாம பேசலாம் பார்க்கலாம் என்று கூறினாள் பிரியா. ஹோ, மேடம் நம்ப தெரியுங்களா? அப்போ ஓகே சொல்லுங்க என்று அவசர அவசரமாய் தன்னுடைய போனை எடுத்தான். இல்ல, இதோ இந்த புக்கு நீண்ட நாளா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இத படிங்க, இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கலாம் என்று புத்தகத்தை நீட்டினாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத அவன் ஏமாற்றம் அடைந்து வருத்தத்துடன் இது மூலமா எப்படி பேசுறது பாக்குறது எனக்கு புரியலையே என்று கத்தினான். நீங்க வீட்டுக்கு போய் பொறுமையா படிங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும், இதுலயே எல்லாம் இருக்கு என்று சொன்னாள். அண்ட் அந்த டெல்லி அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க, நான் லெட்டர் போடுறேன் என்றாள். எனக்கே தெரியாது, அங்க போனதான் தெரியும் என்றான் கார்த்திக். சரி, அப்ப இந்த லைப்ரரி அட்ரஸ்க்கு அனுப்புங்க என்று சொன்னதும் இன்னும் எரிச்சல் அடைந்தான். இப்ப கூட அட்ரஸ் தரல பாத்தியா என்று சொன்னான். அவள் சிரித்துக்கொண்டே, புக்கு பத்திரம் கார்த்தி என சொல்லிவிட்டு ஹாப்பி ஜர்னி என்று கூறிவிட்டு சென்றாள். தான் எதிர்பார்த்து வந்தது நடக்கவில்லை என்ற கோபத்தில் அவன் வீட்டிற்கு சென்று அந்த புத்தகத்தை பார்த்து புக்கு என்று கூறிவிட்டு தன் மேஜை மீது வைத்துவிட்டு டெல்லிக்கு சென்று விட்டான். இப்படியே நாட்கள் உருண்டோடியது. கார்த்திக் படப்பிடிப்புக்குள் ஈடுபடும் போதெல்லாம், அதில் நடிக்கும் ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் அவளின் பிரியாதான் ஞாபகம் வரும். ஆனாலும் அவளை தொடர்பு கொள்ள எந்த ஒரு வழியும் இல்லாததால் நொந்து போனாள். ஆனால் ஒரு டைம் நமக்கு டிஎம் பண்ணாதானே என்று சொல்லி அதை பார்த்தான். ஆனால் பாவம், ஒரு நாளைக்கு 100 டிஎம் மேல வரும் என்பதால் எப்படி அதிலிருந்து அவளுடையது என்று கண்டுபிடிப்பது என மனம் நொந்து போனான். 1 வருடத்திற்கு பிறகு வேலை முடிந்து வீடு திரும்பி தன் அறைக்கு மிகவும் களைப்புடன் வந்தான் கார்த்திக். மிகவும் உடல் சோர்வுடன் 1 வருட எத்தனையோ பெண்களை பார்த்தும் பேசியும் பழகியும் பிரியாவை போல யாரும் இல்லை, அவளை மறக்கவும் முடியவில்லை என்று கண்ணீர் விட்டான் கார்த்திக். அப்போதுதான் அவன் அறை மேஜை மீது அவன் அன்று பிரியா கொடுத்த புத்தகத்தை ஈர்ப்பதை பார்த்தான். அதை பார்த்ததும் அன்று அவள் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. இந்த புக்க படிங்க, எப்ப வேணும்னாலும் பார்க்கலாம் பேசலாம் என்ற வார்த்தை அது. உடனே அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான். புத்தகம் என்னவோ மனிதர்களின் மனநிலைமை பற்றியதுதான். ஆனால் அதற்குள்ளே சில வார்த்தைகள் மட்டும் வட்டமிடப்பட்டிருப்பதை கண்டான். ஆரம்பத்தில் அதை கவனிக்காத அவன் அதை குறிப்பாக உணர்ந்தான். அந்த வட்டமிட்ட வார்த்தைகளை மட்டும் தனியாக எடுத்து எழுதி சேர்த்து படித்த போது பிரியாவின் பெயர், அவளின் வயது, படிப்பு, தொலைபேசி எண், அலைபேசி எண் மற்றும் வீட்டின் முகவரி என சகலமும் குறிப்பாக உணர்த்தியிருந்தாள். இதை கண்டு 1 நிமிடம் அதிர்ந்தான், சிரித்தான். பின்னர் கடிந்து கொண்டான். இதத்தான் அவ அப்படி சொன்னாளா என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இதுக்குதான் இந்த புக்கு படிக்கிறவங்கள லவ் பண்ணவே கூடாதுன்னு சொல்றது, நேரா சொல்லாம சுத்தி வளைச்சுதான் சொல்வாங்களா இவங்க என்று கடிந்து கொண்டான். பின்னர் உடனே இன்று நாம் சந்திக்கும் நாள் என்பது அவனுக்கு ஞாபகம் வந்தது. உடனே லைப்ரரிக்கு விரைந்தான். அங்கு நீண்ட நேரம் காத்திருந்தும் அவள் வரவில்லை. லைப்ரரியிடம் கேட்டதற்கு, அந்த பொண்ணு இப்ப வரதில்ல தம்பி, ஏதோ கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க என சொன்னதும் அவன் மனம் கலங்கி போனான். அப்போது உடனே அவள் கொடுத்திருந்த குறிப்பில் இருந்த முகவரிக்கு சென்று பார்த்தபோது அவர்கள் யாரும் அங்கு இல்லை. உடனே அந்த நம்பரை தொடர்பு கொண்ட போது நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரு பெண் அழைப்பை எடுத்தாள். ஹலோ, யாருங்க என கேட்டார். பிரியா 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 என அழைத்தான். பிரியா பிரியா மேக்கப்ல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, சோ அப்புறம் பண்றாங்களாம். மேக்கப்பா? எதுக்கு? என்னங்க இப்படி தெரியாம கேக்குறீங்க? பிரைடல் மேக்கப் தான், வேற எதுக்கு? சரி வைக்கிறேன், பிஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பை துண்டித்தாள் அந்த பெண். மீண்டும் முயற்சித்தும் கால் அட்டன் செய்யப்படவில்லை. பிறகு அவனுக்கு தெரிந்த
வட்டாரத்திற்கு சொல்லி அந்த நம்பர் இருக்கும் இடத்தை கண்டறிந்தான். அவசர அவசரமாக அங்கு விரைந்தான். செல்லும் வழியெல்லாம் அந்த எண்ணிற்கு அழைத்துக் கொண்டே இருந்தான். ஆனால் எந்தவித பதிலும் இல்லை. மனக்கலக்கத்திலும் குழப்பத்திலும் பதற்றத்திலும் வேகமாக வண்டி ஓட்டினான். எப்படியோ 1/2 மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த இடத்தை கண்டறிந்தான். வண்டியை பார்க்கிங் கூட போடாமல் அப்படியே விட்டுவிட்டு மண்டபத்திற்குள் ஓடினான். அங்கும் இங்கும் பார்த்தான். மணவரையில் மிகவும் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பெயரையும் PK என அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதனால் அதனை கண்டு இன்னும் மனம் பதைத்தான். அவனிற்கு இருதயம் மிகவும் படபடத்தது. அப்போது அவனை உரிமையுடன் ஒரு கை தொட்டது. அதிர்ந்து திரும்பினான். டே மச்சா, நீ எங்கடா இங்க என்று கூறினான். அவன் பேசுவது அறியாமல் திகைத்து நின்றான். இல்லடா, ஃப்ரெண்டு மேரேஜ், அதான் வந்தேன். ஏண்டா இவ்ளோ டயர்டா வந்திருக்க? நாளைக்குதான் வந்து பாத்துக்கிறது. இல்லடா மச்சான், ரொம்ப முக்கியமானவங்க. அப்படியா? அப்படியாரிடா, எனக்கு தெரியாம என்று வினவினான். சரி, அதை விடு, நீ என்ன பண்ற? நான் தான்டா இங்க போட்டோகிராஃபரு. உங்களை சொன்னீங்க என்ன, இன்னைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால உன்னை பிக்கப் பண்ண வர முடியாது, அதனாலதான் ரமேஷை அனுப்பியிருக்க அப்படின்னு. ஓ ஆமால, சரி சரி சரி. பொண்ணு மாப்பிள்ள யாரையுமே காணோம் என்று கேட்டான். அவங்க ரூம்ல மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது என்று சொன்னான். இடிந்தே போனான். பொண்ணு யாருடா? பேரு என்ன? பேரு சரியா தெரியல, ஏதோ பிரியாமா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஏண்டா, உனக்கு ஏதாவது தெரிஞ்ச பொண்ணா? ஏதாவது பேசணுமா மாப்பிள்ள கிட்ட என கேட்டது கூட அறியாமல் இடிந்து அமர்ந்தான் கார்த்திக். மேரேஜ் முடிஞ்சதாடா? இல்ல, கல்யாணம் நாளைக்குதான் மச்சி. இப்போ ரிசப்ஷன். ஆமாவா? ஆமா ஆமா, ஆல்ரெடி போட்டோஷூட் முடிஞ்சது, இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா மச்சா, நீ ரிலாக்ஸா உட்காரு, நான் போய் பாக்குறேன், இதெல்லாம் கூப்பிடு சரியா என்று சென்றான் குரு. சிறிது நேரம் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தான். பிறகு ஏதோ ஒரு வேகம் பிறந்தவன் போல உடனே திடீரென்று மனதில் ஏதோ ஒன்று உதிக்க வேகம் எடுத்தான். மணமகளின் அறையை நோக்கி விரைந்தாள். படபடவென்று மணப்பெண் அறையின் கதவை தட்டினான். உடனே அதை கண்டு அங்கு மேடை அலங்காரத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண், யாரு தம்பி நீ, ஏன் கதவை தட்ட? உள்ள கல்யாண பொண்ணுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொன்னான். அப்படியாக்கா? இல்ல, நான் கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு, நான் அவசரமா டெல்லி போகணும், ஃப்ளைட்டுக்கு வேற நேரம் ஆச்சு, நாளைக்கு கல்யாணம் வரைக்கும் இருந்து என்னால பாத்துட்டு போக முடியாது, ஸோ ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, அதனாலதான் சரி இப்ப பார்த்துட்டு கிஃப்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன், கொஞ்சம் கூப்பிடுறீங்களாக்கா, எனக்கு லேட் ஆகுது ஃப்ளைட்டுக்கு என்று பொய்யுரைத்தான் கார்த்திக். அப்படியா தம்பி, சரி சரி, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் பேசிட்டு சொல்றேன் என்று சொல்லி அந்த பெண் மணமகள் அறைக்குள் சென்றாள். மணமகள் அறைக்குள் சென்ற சரியான 5 நிமிடத்திற்கு பிறகு வெளியே வந்து, சரி தம்பி, நீங்க இப்ப உள்ள போங்க என்று சொன்னாள். அவனின் இதயம் படபடவென்று நிமிடத்திற்கு 200 என்றவாறு துடித்தது. அவளா என்ற திக் நிமிடங்களுடன் மெதுவாக உள்ளே தலை குனிந்தவாறு சென்றான். பின்னர் எஸ் சொல்லுங்க என்ற குரலை கேட்டதும் தலை நிமிர்ந்து பார்த்தான். பார்த்ததும் வாயடைத்து போனான். ஹலோ, யாருங்க நீங்க ஏன் என்ன பார்க்கணும்? உங்களை யாருன்னு எனக்கு கூட தெரியலையே, ஒருவேளை மாப்பிள்ள சைடா நீங்க, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா நீங்க என்று குழப்பத்துடன் வினவினாள். திகைத்து நின்ற அவனை நோக்கி திரும்பி பார்த்தபோது கதவின் பின்புறம் பாத்ரூமின் வெளியே அந்த மேட்டில் நின்று கொண்டிருந்தது அந்த உருவம். பார்த்ததும் இவனுக்கும் அதிர்ச்சி. ஒரு நொடி சலனமற்ற அமைதி நிலவியது அங்கு. பின்னர் ஓடி சென்று அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அழுதான் கார்த்திக். அவளும் பேசுவது தெரியாமல் திகைத்து அவன் தழுவலுக்கு இணங்கி கொடுத்தாள். ஆம், நீங்கள் எண்ணியது சரியே, அது கார்த்தியின் பிரியாதான். சில நிமிடங்களில் கண்ணீரில் நனைந்த அவர்கள் பின்னர் முத்தமலையில் மாறி மாறி நனைந்தனர். என்ன நடக்கிறது என்று புலப்படாமல் நின்றிருந்தனர். பின்னர் என்னாச்சி, யாரு அலறுது என்று வெளியில் இருந்து சத்தம் வந்தது. அப்போதுதான் சுயநினைவிற்கு வந்தனர் கார்த்தியும் பிரியாவும். பின்னர் ஒண்ணுமில்லப்பா, கண்ணுல மாய்பற்றுச்சு, அதான் எரியுது என்று சொல்லி சமாளித்தாள் மணப்பெண். புரிந்து கொண்டாள் மணப்பெண் பிரியா.
பின்னர் ஓரளவு மனம் தேத்திக் கொண்டு தன் அலங்கார வேலைகளை தொடங்கினாள் பிரியா. கார்த்தியும் எதுவும் பேசாமல் வெளியே சென்றான். பின்னர் அந்த மணமகன் மணமகள் பிரியா கார்த்தியின் வரவேற்பு விழா இனிதே துவங்கியது. இங்கு பிரியா கார்த்தியின் காதலும் மீண்டும் மலர்ந்தது. கார்த்தி அன்று நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்து அதனால் தனக்கு கோபம் வந்ததாகவும் அந்த புத்தகத்தை இங்கேயே வைத்துவிட்டு சென்றதால் என்னால் உன்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதை பற்றியும் தெரிவித்தான். லைப்ரரி முகவரிக்கு அனுப்பிய பதிலுக்கும் எந்தவித மறுபதில் வராததால் நான் மனம் நொந்து போனேன் எனவும் தெரிவித்தான். நானும் வரப்போ உன் கடிதத்தை எதிர்பார்த்து காத்திருந்தேன். எதையும் அவங்க சொல்லல. அது சரி, நீ எப்போ இருந்து இந்த மேக்கப் எல்லாம்? அதுவா, எனக்கு எப்பவுமே இந்த பியூட்டிஷியன் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் வாரத்துல 2 நாள் லைப்ரரி வருவேன். எனக்கு ஈவெண்ட் இல்லாத அன்னைக்கு லைப்ரரிக்கு வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுவேன். மற்ற நாள்லாம் கிளாஸ் ஈவெண்ட் அப்படின்னு பிஸி ஷெட்யூலா போகும் என்று சொன்னாள். ஓ, நான் கூட லைப்ரரியன் கல்யாணம் அப்படி இப்படின்னு சொன்னது ரொம்பவே பயந்து போய் தான் உன்னை பார்க்க இங்க வந்தேன். ஆமா, கல்யாணம்தான், உன் கூட தான், வேற யார் கூடயும் இல்ல என்று அவள் சொன்னதை கேட்டு மனம் மகிழ்ந்தான் கார்த்திக். இவர்களின் வாழ்க்கையும் உரையாடலும் மண்டபத்தின் தோட்டத்திலிருந்து தொடங்கியது. ஓகே சகோ, கதை எப்படி இருக்கு அண்ட் நான் கதை சொல்லும் விதம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கருத்து பெட்டியில பதிவிடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லங்க, நம்ம காணொலி பக்கத்துல வாழ்வை மாற்றக்கூடிய காதல் கதைகள், மோட்டிவேஷன் ஸ்டோரி, அகநானூற்று கதைகள், திருக்குறளின் காமத்துப்பால் அதிகார கதைகள் அப்படின்னு சொல்லி பல காணொலிகளை நம்ம பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். அதையும் கேளுங்க. நிச்சயம் அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்கள் வாழ்வோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். அன்பை பகிர்ந்து மனிதநேயமிக்க சமுதாயத்தை உருவாக்குவோம். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை இது வன்லி காதல் ஸ்டோரிஸ் அண்ட் நான் உங்க மஹி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.